1. நாட்டின் மிகவும் செல்வாக்கு மிக்க பெண் தலைவர்களின் மையமாக மும்பை உருவெடுத்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான கேண்டேர் ஹுருன் இந்தியா பெண் தலைவர்கள் பட்டியலில் பெரும்பாலானோர் இந்த நகரத்தில் உள்ளனர். பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 97 மிகவும் செல்வாக்கு மிக்க பெண் தலைவர்களில் 38 பேர் மும்பையைச் சேர்ந்தவர்கள். 2. சர்வோடெக் புதுப்பிக்கத்தக்க மின் அமைப்பு வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வேயிடமிருந்து 7.8 மெகாவாட் கிரிட் இணைக்கப்பட்ட சூரிய கூரை திட்டத்தை பெற்றுள்ளது. இந்த திட்டம் ரங்கியா பிரிவில் செயல்படுத்தப்படும் மற்றும் இதன் மதிப்பு ரூ. 336 மில்லியன் ஆகும். 3. கோடக் மஹிந்திரா வங்கியின் துணை நிர்வாக இயக்குனர் சாந்தி ஏகாம்பரம் இந்தியாவில் உள்ள பெண் நிபுணர்களின் பட்டியலில் முன்னணியில் உள்ளார். அவரது நிறுவனம் ரூ. 3 லட்சம் கோடி ஆகும். பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் பர்மிந்தர் சோப்ரா அவரது நிறுவனம் ரூ. 1 லட்சம் கோடி ஆகும். 4. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் EU இப்போது ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்குப் பதிலாக ஒரு விரிவான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை FTA இலக்காகக் கொண்டுள்ளன, மேலும் அதை முடிவுக்குக் கொண்டுவருவதற்கான இறுக்கமான காலக்கெடுவை எதிர்த்து போராடி வருகின்றன. 5. சன்னாவுக்கு மலிவான மாற்றாக பயன்படுத்தப்படும் மஞ்சள் பட்டாணியை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய FY26 இறுதி வரை அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவு உள்நாட்டு விலைகளை பாதிக்கும், மேலும் விவசாயிகள் பிற லாபகரமான பயிர்களுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்று வர்த்தகர்கள் மற்றும் பதப்படுத்துபவர்கள் அஞ்சுகின்றனர். 6. கொள்முதல் மேலாளர்களின் குறியீடு PMI கிட்டத்தட்ட 58.8 இல் நிலையாக இருந்தபோதிலும், மே மாதத்தில் சேவைத் துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்ததாக SP குளோபல் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. 7. அதானி குழுமம் அதன் 6 விமான நிலையங்களில் ஏற்கனவே உள்ள கடனை மறுநிதியளிப்பு செய்வதற்கும் மூலதனச் செலவினங்களுக்கு நிதியளிப்பதற்கும் 3 சர்வதேச கடன் வழங்குனர்களிடமிருந்து $750 மில்லியன் திரட்டியுள்ளது என்று குழு இன்று அறிவித்துள்ளது. நிதியுதவி ஃபர்ஸ்ட் அபுதாபி வங்கி, பார்க்லேஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு வங்கி ஆகியவற்றால் செய்யப்பட்டது. 8. சீனா ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்ததால் ஏற்பட்ட அரிய மண் தாதுக்களின் பற்றாக்குறை காரணமாக பல ஐரோப்பிய ஆட்டோ சப்ளையர் ஆலைகள் மற்றும் உற்பத்தி வரிசைகள் மூடப்பட்டுள்ளன என்று ஐரோப்பாவின் ஆட்டோ சப்ளையர் சங்கம் CLEPA தெரிவித்துள்ளது, மேலும் செயலிழப்புகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது.